கடன் வாங்குறாரு. என்னதான் தொழில் பாயினாலும் கையில பிச்சை காசு இருக்குள்ள வச்சு வச்சு குடும்பம் நடத்தலாமே. சார் அதான் சார், இந்த கதையே அந்த ஒரு 10 மாசம் அவங்க பிரெக்னெண்டா இருந்ததுல இருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்கிற 10 மாசம் தான், அதுக்குள்ள இருக்கிற சாகசங்கள் தான் நாங்க எடுத்துக்கிட்டது. அதுல நீ உண்மையாலுமே என்னன்னா, இது எங்க பல பேர் லைஃப்ல நடந்ததுதான். காசே இல்ல, உண்மையாலுமே காசே இல்லாத சூழல்ல எப்படி லைஃபை ரன் பண்ணிட்டு இருந்தோங்கிறதா அதுக்குள்ள இருக்க சாகசமே. கடன் வாங்குறது, அங்கிருந்து சுத்தி கொடுக்கறது, ஒரு 6 மாசம் தொழில் பண்றது, அது கொஞ்சம் நல்லா போறது, அப்புறம் இது வர்றது, அது மாதிரி நாங்க உண்மையா லைஃப்ல இருக்கிறதோட எக்ஸ்பிரஷன் தான் நாங்க பண்ணிருக்கோம். லைஃபுக்கு அதாவது நீ சொல்ற மாதிரி நாங்க லைஃபையே ரெஃப்ளெக்ட் பண்ணிருக்கிறதுனால லைஃபுக்கு லாஜிக்கே இல்லைங்கிற மாதிரி இந்த இடத்துக்கு அதே தான் சார் நான் சொல்ல வரணும் உங்களுக்கு. இல்லண்ணா இல்லண்ணா சொல்லு. இல்ல சார், ஆக்சுவலா கதாநாயகம் ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த வேலையில இருந்து அந்த வேலை அவனுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் வேலை தேடி அலைறான். அதுக்கான காட்சிகள் படத்துல இருக்கு. 2வது, அவனுக்கு வேலை போயிடுச்சுங்கிற விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு தொழில் செய்யலான்னு அவங்க அம்மா தான் அவனை வலியுறுத்துறாங்க. அப்ப அவன் ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த தொழிலையே நான் செய்யறேன், நானே சொந்தமா ஒரு ஃபிளெக்ஸ் கம்பெனி தொடங்குறேன்னு அவன் சொல்றான். ஆனா குடும்பத்துலதான் அவனை நிர்பந்திக்கிறாங்க. இல்ல வேண்டாம், அது விளங்கல, நீ பேக்கரி நடத்து, அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லி குடும்பத்தினருடைய நிர்பந்தத்தினால அவன் அலைக்கழிக்கப்படுறான். ஒரு மனுஷன் அவன் விரும்பின தொழில அவன் செய்ய முடியல. ஒவ்வொருத்தரோட ப்ரெஷருக்கும் அவன் ஈல்டாக வேண்டி இருக்குங்கிறது காட்சிகளாவே படத்துல இருக்கு. நீங்க எல்லாருமே பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ. இல்ல ஆமா சார், இதுல ஒரிஜினலா ஏன் ஸ்டோரி, ரைட் ஸ்டோரி, ப்ரொடியூசர் ஸ்டோரி, எல்லாத்தோட ஸ்டோரி வந்திருக்கு. அது கற்பனை சார். அது ஆன்லைன்ல மாற்றுறது தமிழ்நாட்டு இளைஞர்கள். இல்ல சார், நான் உங்களுக்கு அது கேரண்டி. அண்ணே நீங்க வாங்குனது இல்ல, நீங்க போன் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வாங்கி தரேன். அதான் சார், என்னன்னா அந்த ஆன்லைன் ஸ்டோரி என்னோட டீம்ல ஒருத்தர் சொல்லிதான் நாங்க அதை இன்க்ளூட் பண்ணோம். சார் இல்ல சார், அப்படி இல்ல சார். அதாவது தப்பு செஞ்ச தப்புக்கு சாரி சொல்றாரு. படத்தோட கிரக்ஸே மாதிரி ஒரு மனுஷனுக்கு தன்மானம். அதான் சார், இப்ப அவன் ஹீரோவே சொல்ற மாதிரி அவனுக்கு இப்போ அவன் பண்ணது என்ன சொல்றது, அவனுக்கு தன்மானத்தை விட சாரி கேட்கறது முக்கியமா. தன்மானம் இருக்கக்கூடாதா ஒருத்தருக்கு? ஒருத்தன் காசு இல்லைன்னா அவனுக்கு தன்மானம் இருக்கலாமா கூடாதா? நீங்க என்ன காசு இல்லைன்னா அவனுக்கு தன்மானம் இருக்க கூடாதுங்கிறது தான் நியதியா அப்படிங்கறதான் நாங்க கேட்டுருக்கோம். ஆமா, அப்படி அந்த அவன் சாரி கேட்டா கதையே இல்லை ஆக்சுவலி. இன்னொரு படத்துல அவன் எந்த தவறுமே செய்யலையே. இன்னொருத்தர் செஞ்ச தவறுக்கு ஒரு தொழிலாளிய வேலை கொடுத்துருக்கேன் அப்படிங்கறதுக்காக ஒரு கிளையண்ட் அடிக்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்லை இல்லையா? ஆமா, நண்பன் தான் தொழிலாளியாவும் இருக்கான்ல. நண்பன் தானே சக தொழிலாளியாவும் நண்பன் தானே இருக்கு. இது பழி வாங்குற படம் இல்ல. முதல்ல ஆமாங்க, முதல்ல இல்ல அவங்க ஒரு கோடீஸ்வரருக்கு தான் அவங்க சர்வீஸ் பண்றாங்க. அதுக்கு எவ்வளவு கமிஷன் வருங்கிறத அந்த டீலிங் பேசும்போது கதாநாயகன் அதை சொல்லிடுறாரு. அவரும் அதை சம்மதிச்சுதான் அவங்க அந்த புரோக்கரேஜுக்கு உண்டான வேலையுமே அவன் செய்யறான். ஓகேவா? அதான் சொல்றேன், அதுக்கு உண்டான நியாயமான ஊதியம் கிடைக்கணும்ன்றதுதான் இதுவா இருக்கே தவிர்த்து அவன் எக்ஸ்ட்ராவா எனக்கு டிமாண்ட் பண்ணல. இல்ல சார், அதான் சார், எனக்கு நான் கேட்ட நியாயமான கூலி தானே. வேலை செஞ்ச பிச்சை கேட்கல, செஞ்ச வேலைக்கு சம்பளம் தான் கேட்கறாங்கிற மாதிரி தான். இன்னொன்னு, அந்த கேரக்டர் என்னன்னா அவனோட தன்மானத்துக்கு சுருக்குல ஏதாவது பட்டுச்சுன்னா உடனே ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். அவன் யோசிக்கிறது ரொம்ப நேரம் எடுத்துக்கிறது இல்லை. அந்த முதல் காட்சியிலேயே அவனோட ரெஜிஸ்டார் ஆபீஸ் காட்சியிலேயே 2 வார்த்தை நெகட்டிவா கேட்ட உடனே நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தா நான் எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படிங்கறத சொல்றேன். இந்த படத்தை நீங்க தன்மானத்தோட எடுத்தீங்களா இல்ல வளர்ந்து நெறிஞ்சு எடுத்தீங்களா? இல்ல சார், எனக்கு நான் ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்டோட தான் சார். எனக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவான டீம் இருந்தாங்க. அவங்க அண்ணன் தான்.
இல்ல இல்ல அதை விரும்பி ஏத்துக்கிறது தான். அவரோட பெருந்தன்மை தான் சார். ஆக்சுவலி நாங்க வந்து வாங்க கோயம்புத்தூர் பார்க்கணும்னாரு, மிச்சம் இல்லாம போய் பார்த்துட்டு வரணும். இல்ல சார் அப்படி இல்ல. நாங்க கோயம்புத்தூர்ல என்னன்னா நாங்க நக்கலீஸ்ல பண்ணதே தான் இங்க பண்ணாங்க. வந்து கோயம்புத்தூரையே ஒரு செட்டா பயன்படுத்திக்கணும் பல அப்படிங்கறத வீடுகள்ல ஓம் சக்தி பக்திகள் அம்மா அப்படி சகோதரிகள் இருக்காங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பிரஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு படத்தினுடைய ரிசல்ட்டோடைய மினியேச்சர் இங்கேயே பார்த்துட்ட மாதிரி எங்க டீமுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சொன்னா இந்த வலைத்தளங்கள்ல எல்லா இடத்துலயும் ஆமா 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 இதுல ரெண்டு விதமா பாக்குறேன். ஒண்ணு வந்து இதுல தவறு இருக்குது. அதாவது சில சமயம் வந்து ஒரு உயர்ந்த இதை வந்து இப்ப கடவுளை கூட நம்ம அவன் சொல்லுவோம், ஏடா இப்படி என்ன வந்து இப்படி படுத்துற அப்படின்னு சாமியை சொல்லுவோம்ல. அவர் ஜீனியஸ் ஆஃப் ஜீனியஸ். நீங்க அவர் மரியாதையெல்லாம் தாண்டினவர். அவர் அந்த அர்த்தத்துல அது சொல்லல. நன்றி. கெட்ட வார்த்தை பேசுறது அதுக்கு நான் அனுப்பாருங்க, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணல. என்ன சொல்றேன், இளையராஜா பத்தி சொல்லும் போது அவர் வந்து ஜீனியஸ் ஆஃப் ஜீனியஸ். சில சமயம் வந்து பயங்கரமான ஒரு வேலை பார்த்தா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்னடா பண்ணிடான்னு ஒரு இது பண்ணுவோம்ல, அந்த டாவுக்கும் அந்த அகனுக்கும் மரியாதை குறைவில்லை, வேற மாதிரியான மீனிங். தேங்க்யூ. இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல, அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.